இப்போது பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தாய்மொழியில் கல்வி இல்லை, அது ஒரு காரணம். உலகம் முழுக்க கல்விங்கிறது பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்படுகிற கல்வி என்பது நிறைய மாணவர்களுக்கு கசப்பாக தான் இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க படித்து முடித்து நாளைக்கு வேலைக்கு தான் போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு தொழிற்பயிற்சி நிலையமாகத்தான் பள்ளிக்கூடங்களை நம்ம பார்க்கணும். பள்ளிக்கூடம் என்பது என்னவென்றால் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம், அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அப்ரெண்டிஸாக வேலை பார்ப்பாங்க. அதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உதவியாளராக வேலை பார்க்கும்போது அவங்க தொழிற்பயிற்றுனராக வேலை பார்ப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஊதியம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு கூலி. ஏன்னா அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்க, பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. இப்போ ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கும்போது கற்றுக்கொள்கிற மாணாக்கர்களுக்கு ஊதியம் கொடுத்து தானே ஆகணும். அதானே நியாயம். அப்படின்னால அப்போ அதுக்கு தான் இப்போ பசங்க வேலைக்கு போகிறதில்ல, அவங்கள வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாங்க. வீட்டில் அம்மா அப்பா சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க. பணமும் கொஞ்சம் அப்பப்போ செலவு கொடுக்குறாங்க. அதனால் அப்படி இல்லாமல் தெளிவாக தெரியணும். அப்போது ஒரு மாணாக்கர்களுக்கு பெற்றவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 அவங்க செலவு செய்கிறாங்க. அதாவது சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து, சாப்பாடு அப்புறம் படிப்பு இதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாக கூட மாதம் செலவு பண்ணுறாங்க தான். இருந்தாலும் தெளிவாக தெரிய வேண்டும். நீங்கள் படிப்பதற்காக எங்கே ஊதியம் வாங்குகிறீர்கள் அப்படின்ட்டு தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு அரசாங்கம் தான் அதை கொடுக்கணும், பெற்றோர்கள் கொடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3000 ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கும் ஊதியம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஊதியம், அவங்களுக்கு மாதம் ஒரு 1000 அல்லது 2000 அந்த மாதிரி. அல்லது எல்லா செலவும் தான் ஒரு பிள்ளைகளோட செலவை அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு படிப்புக்குன்னு தனியாக கொடுக்கணும். அப்போ பிற செலவுகளுக்குன்னு தனியாக கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். இது உனது படிப்பிற்காக, நீ படிப்பதால் உனக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் அப்படின்ட்டு. அப்போ அவன் ஊதியத்துக்காக தான் அவன் படிக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வரும். இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க, மனசாட்சிப்படி வேலை பார்ப்பாங்க. ஒரு வேலை செய்கிறோம், நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அதனால் மனசாட்சிப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குது. அப்போ மனசாட்சிப்படி அவங்க அந்த வேலையை செய்வாங்க. செய்யாமல் யாரையும் பெருசாக ஏமாற்ற மாட்டாங்க. அப்போ இந்த மாணாக்கர்கள் மட்டும் ஏன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் ஏமாத்துறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கல. ஊதியம் கொடுத்தால் அவங்க என்னென்ன இந்த ஊதியத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வரும். ஊதியத்துக்கும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும், வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதனால் இந்த சம்பளத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற உணர்ச்சி வரணும். இப்போ எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இந்த மாணாக்கர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுக்காக நீ படித்தாதான் நாளைக்கு நீ நல்லா இருப்ப, நீ நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. படிக்காதவங்களாம் வீணாக போயிடுவ, நீ படிக்கலனா வீணாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ அறிவுரை ஏன் சொல்கிறேன்? அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அறிவுரைக்கு அவசியமே இல்லை. இப்போ ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு அறிவுரை பெருசாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது வேலையில் தப்புன்னா சொல்லுவாங்க. மற்றபடி நீ வேலை பார்த்தா தான், நீ ஒழுங்காக வேலை பார்த்தா தான் உனக்கு சம்பளம், இல்லைன்னா ஒன்று வேலையை விட்டு தூக்கிறோம், இந்த மாதிரி அறிவுரையெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்க போய் தான் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாணாக்கர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஏதோ 1-2 பேர் தான் உணர்றாங்க. நீ ஏன் மாணாக்கர்கள் ஏன் ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெளிவாகவே அவங்களுக்கு சொல்லிடலாம். நீ சம்பளம் வாங்குற, அதனால் நீ படிக்கிற, சம்பளத்துக்காக தான் நீ படிக்கிற, உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்காக தான் நீ படிக்கிற அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடணும். நீ எதுக்காக படிக்கிறன்னா, நீ படித்தாதான் நான் உனக்கு சம்பளம் தருவோம், நீ படிக்கலைன்னா உனக்கு சம்பளம் தரமாட்டோம். படிப்பதற்காகவே சம்பளம் கொடுத்துடணும். அப்போ அந்த மாணாக்கர்கள் நாம் ஏன் படிக்கிறோன்னா, நமக்கு சம்பளம் தராங்க, அதனால் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு அப்படின்னா, அவர் ஏன் பாடம் நடத்துகிறாரு? பாடம் நடத்தினா தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும். அப்போ அந்த சம்பளத்துக்காக தான் அவர் பாடம் நடத்துகிறாரு. தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அந்த ஆசிரியருக்கு எந்த சந்தேகமும் இல்லை, வேறு எந்த உணர்ச்சியும் தேவையில்லை, வேறு எந்த குழப்பமும் அவங்களுக்கு தேவையில்லை. ஆசிரியர்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. அது ஆனால் மாணாக்கர்களுக்கு மட்டும் நாம் ஏன் அறிவுரை சொல்கிறோன்னா, சம்பளம் கொடுக்காமலே அவங்கள படிக்க வைக்கிறோம். நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா, படிப்பதற்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த மாணாக்கர்களுக்கு சந்தேகமே இருக்காது. நாம் ஏன் படிக்கிறோம், நாம் ஏன் படிக்கணும், நாம் எதற்காக படிக்க வேண்டும், நாம் எதற்காக படித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு சம்பளம் தர்றாங்க, படிப்பதற்காக சம்பளம் தராங்க. அந்த சம்பளத்துக்காக தான் நம்ம படிக்கணும், படித்தே ஆகணும். படிக்காமல் இருக்கிறது தப்பு. படிக்கலைன்னாக்கா சம்பளத்தை குறைக்கணும். நீ படிக்க வரலைன்னா அவனுக்கு சம்பளம் கிடையாது.
ஒரு பையன் வந்து படிக்கவே வரல அப்படின்னா அவனுக்கு சம்பளம் கிடையாது. அல்லது அவன் ஒழுங்காக படிக்கலை, ரொம்ப நாள் வரமாட்டேன்றான், நிறைய நாள் லீவ் போட்டு போயிடுறான் அப்படின்னா அவன் சம்பளத்தை குறைச்சிடணும். அப்போது நம்ம ஏன் படிக்கிறோம், ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரோம், எதற்காக படிக்க வேண்டும், எதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சம்பளம் கொடுக்குறாங்க அதனால் நான் படிக்கிறேன், அந்த உணர்ச்சி, இதுதான் தெளிவு, இதுதான் வந்து சரியான அணுகுமுறை. அது நீங்கள் வந்து அவனுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. எதிர்காலத்தை பற்றின நீ படித்தாதான் எதிர்காலத்தில் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இங்கே பெரும்பாடுபட வேண்டியது இருக்குது. அதனால் அல்லது அடிக்க வேண்டியது இருக்குது. அவனையே அடிக்கிறீங்க. நீங்கள் அடிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா நீங்கள் சம்பளம் எதுவும் கொடுக்காமலே அவனை படிக்க வைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு தொழில் பார்க்குறாரு அப்படின்னா சம்பளமே கொடுக்காம அவரை நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சம்பளமும் கொடுக்கல, சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவரை வேலை செய்யுங்கன்னா அவர் எப்படி செய்வார்? அப்போது அவரை என்ன பண்ணுவீங்க? வேலை செய்ய வைக்கிறதுக்காக அவரை அடிப்பீங்க. அடித்தா தான் அவர் வேலை செய்வார். ஏன்னா அவருக்கு நாம ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வி அவர் மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் அவருக்கு சம்பளமே கொடுக்கல. சம்பளமே கொடுக்காமல் ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கும்போது, ஒரு தொழில் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் 10 பேர், 10 சித்தாள், ஒரு 2 கொத்தனார் வராங்க. அவங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கல, ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போடுறீங்க அப்படின்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்க? அல்லது சாப்பாடு கூட போடல அப்படின்னா, சம்பளமும் கொடுக்கல, சாப்பாடும் போடல அப்படின்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்க? ஆனால் வேலையை செஞ்சாகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடித்து தான் நீங்கள் வேலை வாங்குவீங்க. அந்த காலத்தில் வந்து கொத்தடிமைகளாக நிறைய மக்களை அடிமைகளாக பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கூட சரியாக போட மாட்டாங்க. ஆனால் அடித்து வேலை வாங்குவாங்க. ஏன் அடித்தாங்க? அன்றைக்கி கொத்தடிமைகளாக பயன்படுத்திய மக்களை வந்து ஏன் அடித்தாங்க? அடித்து ஏன் வேலை வாங்கினாங்கன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறதில்ல. சம்பளம் கொடுத்தா அவங்களாவே வேலை செய்ய போகிறாங்க. ஆக வந்து இப்போ மாணக்கர்களை எதற்காக அடிக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு சம்பளமே கொடுக்குறதில்ல, அதனால தான் அடிக்கிறாங்க. சம்பளம் கொடுக்காமல் நீ இந்த வேலையை செய் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறதில்ல, படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல. ஏன்னா படிக்கிறதுங்கிறது என்னென்னாக்கா பிற்காலத்தில் அந்த படிப்பை வச்சு தான் நாளைக்கு ஒரு தொழில் செய்ய போகிறாங்க. அப்படின்னா இந்த பள்ளிக்கூட படிப்பு என்பது அது ஒரு தொழிற்பயிற்சி நிலையம்தான், ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம். அதனால் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலெலாம் செய்ய முடியாது. காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு படிப்பு, இப்படி அந்த படிப்புக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒரு தொழில் செய்வார். அவர் டேரெக்டாக ஒருத்தர் பள்ளிக்கூடத்துலேயோ காலேஜ்லேயோ படிக்காமல் அந்த தொழிலை ஒருத்தர் செய்ய முடியாது. அப்படின்னாக்கா அப்போது இந்த பள்ளிக்கூட படிப்பு, கல்லூரி படிப்புலாம் ஒரு ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம். அது அப்படி இருக்கும்போது அது ஒரு தொழில் தான். தொழிலை கற்றுக்கிறதுக்கான ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம். அப்போ அது தொழில் தான், நீங்கள் சம்பளம் கொடுத்தே ஆகணும். சம்பளம் கொடுக்காதனால தான் அவன் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் படிக்கணும் அப்படிங்கிற அவங்க கேள்வி வருது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ படிக்கலைன்னா நான் அவங்கள அடிப்பேன், இந்த ஆசிரியர்கள் அடிப்பாங்க, பெற்றவங்க அடிப்பாங்க, அந்த அடிக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க படிக்கிறாங்க. அடிக்கு பயந்துக்கிட்டு தான் பெரும்பாலான பசங்கள் படிக்கிறாங்க, அதில் படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது. பெரியவர்கள் அல்லது பெற்றவங்க, ஆசிரியர்கள், இந்த அரசாங்கம், இவங்ககிட்ட தான் தப்பு இருக்குது. மாணக்கர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க. அப்போ அவன் வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோங்கிறத பற்றி நீங்கள் அவனுக்கு ஒன்றும் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அடித்து தான் அவன் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அடிக்காமலே அவன் படிப்பான். ஏன்னா மாதம் நீங்கள் வந்து படிக்கிற பசங்களுக்கு ஒரு 5000 சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு 5000 அப்படி சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த சம்பளத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவன் கையிலே கூட கொடுத்துடணும், பெற்றவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. அப்போ அது வந்து சம்பளமாக ஒரு வேலை செய்கிறவங்ககிட்ட தான் சம்பளம் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு. அப்போ அவருடைய சம்பளத்தை வந்து ஒருத்தர் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு, அவருடைய சம்பளத்தை அவங்க அப்பாட்ட போய் கொண்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, பசங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை அந்த பசங்க கையில் தான் கொடுக்கணும். அதுதான் வந்து அப்போ தான் அவங்க வந்து நாம் எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு வரும். நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாக்கா அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துட வேண்டியதுதான். ஃபஸ்ட் ரேங்கு அப்படின்ட்டு கிடையாது. ஃபஸ்ட் ரேங்க் எல்லாராலையும் எடுக்க முடியாது, யாராவது ஒருத்தர் தான் எடுப்பாங்க. அப்படின்லாம் இல்லாமல் ஒரு 80% மேலே நீ மதிப்பெண் எடுத்துட்டாக்கா உனக்கு வந்து சம்பளம் 80% மேலே எடுக்கிற அத்தனை பேத்துக்குமே சம்பளம் கூடும். இல்லை அதே அவங்க அடுத்த தேர்வில் வந்து ஒரு 80% குறைஞ்சிருச்சு அப்படின்னா சம்பளத்தை குறைச்சிட வேண்டியதுதான். ஆக நீ படித்தா அவனுக்கு சம்பளம் கூடும், படிக்கலைன்னா சம்பளம் குறையும். ஆக நம்ம எதுக்காக படிக்கணும்? சம்பளத்துக்காக படிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு. அதனால் ஏன் பசங்க படிக்கலை அப்படின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்காதனால தான் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் படிக்கணும்? அப்போ தான் என்ன பண்ணுறீங்க? அடித்து படிக்க வைக்கிறீங்க.
அடிக்கு பயந்துக்கிட்டு அவன் படிக்கிறான். அவன் இப்போ கேட்டால் பாருங்கள், ஒரு மாணவன்கிட்ட போயிட்டு மாணாக்கர்கள்ட்ட போயிட்டு நீ எதுக்காக படிக்கிறேன்னா, படிக்கலன்னா எங்கள் டீச்சரை அடிப்பாங்க அதனால் நான் படிக்கிறேன், எங்கள் அப்பா அடிப்பார் திட்டுவார் அதுக்காக நான் படிக்கிறேன், திட்டுவார் அடிப்பார் உதப்பார் மிதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிக்கு பயந்துக்கிட்டு தான் படிக்கிற அந்த நடைமுறை ஏன் வந்ததுன்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்காதனால தான். உங்கள் தப்பை மறைக்கிற வேறு வழியில், அதாவது சிக்கனமாக அவங்கள படிக்க வச்சிடலாம், செலவே இல்லாமல் அவங்கள படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அடித்து படிக்க வைக்கிறீங்க. சம்பளம் பணம் கொடுத்துட்டாக்க அவங்க வீணான வழியில் செலவழிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு தொழிலாளி ஒரு தொழிற்சாலையில் 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 100 பேத்துக்கு சம்பளம் கொடுக்குறோம். அந்த சம்பளத்தை அவன் வந்து தேவையில்லாத வழியில் செலவழிக்கிறான். அவங்க ஒழுங்காக பொறுப்பாக தானே செலவழிக்கிறாங்க. ஒழுங்காக சம்பளம் கொடுத்துட்டாலே அவங்க மரியாதையாக நடந்து கொள்வார்கள், மரியாதையை உணர்வார்கள். நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, நம்மளை மதித்து நமக்கு சம்பளம் தராங்க, நம்ம படிக்கிறோம், படிப்புக்கே சம்பளம் தராங்க அப்படிங்கும்போது அவங்க மரியாதையாக உணர்வோம். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ஒரு சுமையாக நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி பிள்ளைகள் கெட்டு போகிற மாதிரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்து டாஸ்மார்க்லாம் திறந்து வைக்கிறீங்க, டாஸ்மார்க் அதெல்லாம் மூடிடுங்க. இப்போ கெட்டு போகிறதுக்கு இங்கே எந்த வழியும் இருக்கக்கூடாது. அதை வந்து அரசாங்கம் பார்த்துக்கணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகிற அளவுக்கு இங்கே இந்த உலகம் வந்து அந்தளவுக்கு மோசமான உலகமாக இருக்கக்கூடாது. மோசமான தீய பழக்கங்களை கடைபிடிக்கிற நடைமுறைகளுக்கெல்லாம் இங்கே தடை வச்சுருங்க. அதனால் வந்து நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு இந்த மாணாக்கர்களை போட்டு நம்ம குறை சொல்கிறோம், அவங்கள போய் அடிக்கிறோம், அது வந்து தப்பு. அப்போது நம்ம அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் தான். நாளைக்கு படித்து முடித்து ஒரு தொழிலில் தான் செய்ய போகிறாங்க. அந்த தொழிலை செய்கிறனால நாட்டோட பொருளாதாரம் உயரும், வீட்டோட பொருளாதாரம் உயரும். அப்படி இருக்கும்போது அவங்க 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு இது எல்லாமே ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம். அப்படி இருக்கும்போது தொழிற்பயிற்றுனர்களுக்கே நம்ம சம்பளம் கொடுக்கறது ஒரு நடைமுறை உண்டு. எல்லா நிறுவனங்களையும் தொழிற்பயிற்றுனர் இருப்பாங்க, அவங்களுக்கே சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1ஆவது படிக்கிறவங்க 2ஆவது படிக்கிறவங்க 3ஆவது படிக்கிறவங்க 4ஆவது படிக்கிறவங்க 5ஆவது படிக்கிறவங்க 6ஆவது படிக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் வந்து காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் படிக்கிறவங்க அத்தனை பேரையும் நீங்கள் தொழிற்பயிற்றுனராகத்தான் கருத வேண்டும். தொழிற்பயிற்றுனர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து நாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்க உடனே இன்னைக்கு படித்தா 20 வருஷம் கழிச்சு நீ நல்லா இருப்ப. இது எப்படி ஒரு இன்னைக்கு படித்தா நீ 20 வருஷம் கழிச்சு நல்லா இருப்ப, 25 வருஷம் கழிச்சு நல்லா இருப்ப. இது வந்து எப்படி இன்றைக்கி படித்தா நான் இன்றைக்கே நல்லா இருப்பேன், இன்றைக்கி படித்தா அதோட பலனை நான் இன்றைக்கே அனுபவிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா அதனுடைய பலன் எனக்கு இன்றைக்கே சம்பளம் கிடைக்கணும். இன்றைக்கி வேலை செஞ்சால் நான் எனக்கு இன்றைக்கே சம்பளம். அப்படி தானே அது சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுக்குறாங்க. 30 நாள் வேலை பார்த்ததுக்கு 30 நாள் சேர்த்து வச்சு மொத்தமாக சம்பளத்தை கையில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்றைக்கே சம்பளம் கொடுங்க. அல்லது மொத்தமாக 30 நாளைக்கு சேர்த்து கொடுங்க, மாதம் கொடுங்க. மாதம் 3000 4000 ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஒரு 2000 சம்பளம் கொடுங்க. மூணாவது படிக்கிறவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு 4000 கொடுங்க. அந்த மாதிரி ஒரு 1000 கூட்டுங்க, அல்லது 500 கூட்டுங்க. அப்புறம் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாக்கா நல்லா ஒரு 80% மேலே மார்க் எடுத்தாக்கா அவங்களுக்கு அந்த மாதம் மட்டும் அந்த தேர்வில் அதனால் வந்து ஒரு மாதம் சம்பளம் கூடுதலும் குறையும். இந்த ஊதியம் தான் அவருடைய திறமைக்கான சான்று, திறமைக்கு மதிப்பு. நல்லா படித்தாக்கா நல்ல சம்பளம் கூடும். மற்ற பசங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் அப்படின்லாம் இல்லாமல் நல்லா படித்தாக்கா ஒரு 80% மேலே மார்க் எடுத்தாக்கா அவங்களுக்கு மற்ற மாணவர்களை விட ஒரு 500 ரூபாய் அதிகம். அதுதான் இப்போ சம்பளங்கிறது ஒரு மதிப்பு. இந்த மாதிரி கல்வியில் நாம் வந்து கடைபிடிக்காத ஒரு நடைமுறை, நாம் வந்து தவற விட்ட ஒரு நடைமுறை, அறியாமையின் காரணமாக மூட நம்பிக்கைகள் காரணமாக மிகப்பெரிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிட்டோம். ஆனால் அதை நம்ம இப்போ நான் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன், இப்படி ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றாமல் போய்விட்டோம். நிறைய குளறுபடி, கல்வித்துறையில் நிறைய குளறுபடி. அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், கடந்த வீடியோக்குள்ளே சொல்லிட்டேன். ஆண்கள் பெண்களையும் தனித்தனியாக கல்வி கற்க வைக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். இப்படி நிறைய கல்வித்துறையில் என்ன செய்தோம், தொடக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாணவர்கள் ஒருவர் தொடக்கூடாது. அப்புறம் வந்து பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா அது தொழில் செய்கிற இடம், அங்கே அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை. அதனால் ஒருவர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. எல்லோரும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். வாடா போடா வா போ அப்படின்னு யாரையும் கூப்பிடவே கூடாது, தொடக்கூடாது. இப்படி தனித்தனி இருக்கைகளை அமர வைக்கப்பட வேண்டும். இப்படி அங்கே வந்து சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உணவு வீட்டில் எப்படி இருந்து அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே கிடைக்குமா. பெற்றவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும்போது எப்படி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் நிறைய உணவு சத்தான உணவு எல்லாத்தையும் கொடுத்து வளர்ப்பாங்களோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் போயிட்டு ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே உணவு அந்த அளவுக்கு. இப்போ வந்து ஒரு மத்தியானம் சாப்பாடு மட்டும் தான் போடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவங்க உடல் நல முழுவதும் உடம்புக்கு தேவையான ஒரு தினசரி தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் நல்லா கொடுக்கணும். வீட்டில் எப்படி கவனிச்சுப்பாங்களோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் கவனிச்சிக்கணும். இப்போ பட்டினி போடுறாங்க, வெறும் மத்தியானம் மட்டும் சாப்பாடு போடுறாங்க.
அப்புறம் காலையிலேருந்து புறப்பட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர பசங்க வந்து அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றாங்க, இல்லை 12:30க்கு சாப்பிட்றாங்க, அப்புறம் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பசியோடு இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா வீட்டில் இருந்தால் அப்படி இருப்பாங்களா? வீட்டில் இருந்தால் பெற்றவங்க அப்படியே இருப்பாங்க, அடிக்கடி எதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி பிள்ளைகளை பார்க்கணும். நிறைய சீர்திருத்தங்கள், இப்படி நிறைய தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும், இப்படி நிறைய சீர்திருத்தங்கள். ஆனால் இது பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த இயந்திர அறிவியல் உலகமே முடிய போகிற காலகட்டம். இன்னும் 17 வருஷம் தான் இருக்குது 2040 வர்றதுக்கு. ஆனால் இப்போ தான் இந்த உண்மை தெரிய வருது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நீங்கள் உடனே நடைமுறைப்படுத்திட்டு போகிறதும் கிடையாது. அப்படி அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லிட்டு போவீங்க. ஆனால் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உண்மை பாருங்கள். ஏன் பசங்களை அடிக்கவே கூடாதுன்னா, அதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை, ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்தா அவனை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் படிப்பதற்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒழுங்காக படிக்கலாம் சம்பளம் தர மாட்டாங்க. அந்த மாதிரி தெரியும் போது ஏன் படிக்கணும், எதற்காக படித்து கொண்டு இருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. ஆக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள கொத்தடிமையாக பார்க்குறோம், மாணாக்கர்களை கொத்தடிமையாக பார்க்குறோம். அதனால தான் அடிக்கிறோம். அவனை போட்டு டபார்னு அடிக்கிறோம், அப்படி அடித்து படிக்க வைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள நம்ம கொத்தடிமையாக பார்க்குறோம். இது ஒரு தொழிற்சாலையில் ஒருத்தர் அடித்தா எல்லோரும் போராட்டத்தில் இறங்கிடுவாங்களா மாட்டாங்களா? அதுக்கு எதிர்ப்பு வருமா வராது? ஆனால் அப்படியே அடித்தாங்க. தொழிலாளர்களுக்கு கூட கடந்த காலங்களில் அடித்தாங்க. அப்போ வந்து ஊதியம் கம்மியாக கொடுத்தாங்க, கம்மியாக கொடுத்து நிறைய வேலை வாங்குறதுக்காக அந்த மாதிரி அடித்தாங்க. இப்போ வந்து தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு, தொழிலாளர்களுக்கு வந்துருச்சு. தொழிலாளர்களே அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மனம் வேதனைப்படுகிற அளவுக்கு திட்டக்கூடாது, மனம் புண்படுற மாதிரி திட்டக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனாலும் இருக்கலாம். அது மாதிரி மாணாக்கர்களை ஏன் அடிக்கிறாங்கன்னா, மாணாக்கர்களை பற்றிய ஒரு ஆசிரியர்களின் மதிப்பு அல்லது சமூகத்தின் மதிப்பு, அவங்கெல்லாம் கொத்தடிமைகள், அடி வாங்கணும், அடி கொடுத்தா தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க, மாணாக்கர்களும் இருக்கிறாங்க. மாணாக்கர்களும் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக ஒத்துழைப்பதில்லை. காரணம், நீங்கள் சம்பளம் கொடுக்குறதில்ல, அதனால் அவன் படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்காதனால ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கலைன்னா அவன் படிக்கலை, அதனால் நான் அடிக்கிறேன். அப்போ ஏன் படிக்கலை அப்படின்னா, இவங்க சம்பளம் தர்றதில்ல, அதனால் நான் ஒழுங்காக படிக்கலை. அப்போ ஆசிரியர்கள்ட்ட ஏன் அடிக்கிறீங்கன்னா, அவன் படிக்கலை அதனால நான் அடிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி. ஆனால் அதுக்கான மூல காரணம் என்னென்னா, மாணாக்கர்களுக்கு இங்கே சம்பளம் கொடுக்கறதில்ல படிக்கிறதுக்கு. அதுதான் வந்து மாணாக்கர்களை அடிப்பதற்கு காரணம். இது வந்து எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? இது வந்து நானே இப்போ தான் இன்றைக்கி தான் நான் இதை பேசும்போது தான் எனக்கே தெரிய வருது. ஏன் அடிக்கிறாங்க, அடிக்கிறது சரியா தப்பு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் பேசும்போது தான் நான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு உண்மையை சொல்கிறேன்ல, அதாவது மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்தா அவங்கள அடிக்கவே தேவையில்ல, அவங்களாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏன் படிக்கிறோங்கிற அந்த காரணம் தெரியும். படிக்கிறதுனால பிற்காலத்தில் தான் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லாமல், இன்றைக்கி படித்தா இன்றைக்கே எனக்கு சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம். இப்போ படித்தா எனக்கு இன்றைக்கே சம்பளம். அப்போ படிப்போட பயனுங்கிறத, ஒரு வேலை செஞ்சால் நமக்கு வந்து ஒரு பயன் கிடைக்குது, அது இப்போவே கிடைக்குது, அப்படி தானே? இன்றைக்கே கிடைக்குது. இன்றைக்கி வேலை செஞ்சால் இன்றைக்கே சம்பளம். அதே மாதிரி அந்த படிக்கிறதும் ஒரு வேலை தான். அது ஒரு வேலையாக பாருங்கள். படிப்புன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வேலை, படிக்கிறதுங்கிறது. அப்படி இருக்கும்போது அதற்கு சம்பளத்தை நீங்கள் இப்போவே கொடுங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை நான் சொல்கிறேன்ல. படித்தா சம்பளம் கொடுத்தாக்கா நீங்கள் அவங்கள வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்களெலாம் இதயம் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. படின்னு அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக அவங்கள திட்டி அடித்து அறிவுரை சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நெஞ்சு வலிக்குது, இதயம் வலிக்குது. பெற்றோர்களுக்கும் அப்படி தான். வீட்டுக்கு வந்தால் படிங்கிறாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த இதயமே வலிச்சிருமா, அந்த அளவுக்கு நெஞ்சு வலிக்குது. அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளோட போராட வேண்டிய நிலைமை இந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து படிப்பதற்காக சம்பளம் கொடுங்க அப்படின்னா இந்த போராட்டமே இல்லை. எளிதாக படிப்பார்கள், போட்டி போட்டுக்கிட்டு படிப்பாங்க, பயங்கர முன்னேற்றத்தை ஏற்படும். ஒரு நாடு பயங்கரமாக முன்னேறும். வேகமாக மாணாக்கர்கள் வந்து எப்படி ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள்லாம் வேகமாக வேலை செய்கிறாங்க, யாரும் சொல்லாமலேயே வந்து எப்படி வேலை செய்கிறாங்க. அப்போது ஒரு ஜப்பானியர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் தான் வந்து வேலை செய்ய கண்காணிக்கணும், எல்லாம் ஓபி அடிப்பாங்க. அல்லது நல்ல சம்பளம் கொடுத்தாக்கா ஜப்பானியர்கள் போல் நல்லா வேலை பார்ப்பாங்க. ஜப்பானியர்கள் நல்லா வேலை பார்க்குறதுக்கு அதான் காரணம், நல்லா சம்பளம் கொடுப்பாங்க, அதனால தான் அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க. அப்படி ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க எப்படி வேகமாக சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரி படித்தா எப்படி இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து அறிவுரை சொல்லாமலே வந்து தீவிரமாக படிப்பதில் ஆர்வம் காட்டினால் எப்படி இருக்கும். அப்போ அந்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணுமா? ஒரு நாடு பயங்கரமாக முன்னேறும். அப்போ அந்த முன்னேற்றத்தை பார்க்கணுமா? நீங்கள் படிப்பதற்காக சம்பளத்தை கொடுங்க. அப்போது இப்போ நான் சொல்லிவிட்டு ஏதோ சரியாக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க.
அல்லது இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாது. பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுங்க. மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள். மாதம் மாதம் ஒரு 5000 அந்த பள்ளியில் ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், காலேஜ் வரைக்கும் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுங்க. இது அது மாதிரி தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒரு நல்லா படிக்கிறவங்க, படிக்காத பசங்க எல்லாத்தையும் அங்கே கொண்டு வாங்க. அங்கே வந்து வெறும் படித்த மாணவர்களாக தேர்ந்தெடுத்து அங்கே போய் படிக்க வைக்காதீங்க. அதாவது படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், கடைசி மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாரையும் அங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஊதியம் கொடுங்க. படிக்கிறதுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒன்றாவது படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுங்க, 2ஆவது படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுங்க, மாணவன் மாணவி எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறைய விதிமுறைகள் சொல்லுவோம். தாய்மொழியில் கல்வி, அது மாதிரி பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக படிக்க வைங்க, சேர்த்து படிக்க வைக்காதீங்க. ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும். அப்புறம் வந்து யாரையும் தொடக்கூடாது, தனித்தனி இருக்கைகள் கொடுக்கணும். சாப்பாடு, அதாவது வீட்டில் இருக்கும்போது எப்படி அவங்க கவனிக்கப்படுவாங்களோ அதே மாதிரியான ஒரு சாப்பாடு பள்ளிக்கூடத்துலையும் கிடைக்கணும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாங்க வீட்டில் இருக்கும்போது, அதே மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து ஒரு 8-9 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கிடைக்கணும். அந்த அளவுக்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சமையல் பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கணும். அந்த மாதிரி அவ்வளோ இதெல்லாம் இந்த விதிமுறையெல்லாம் அது மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடாது, தொடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். பரிசோதனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற நடைமுறையை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு அப்போ தெரியும். எவ்வளோ பெரிய முன்னேற்றம் ஏற்படுது, பயங்கரமாக படிக்கிறாங்கய்யா அப்படி இருக்கும்போது அப்போ இதை செய்கிறதுனால நமக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. இது எல்லாமே முதலீடு தான். இதெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அதனால் நாட்டுக்கு பெரிய இழப்பெல்லாம் வந்துடாது. இது மிகப்பெரிய முதலீடு தான் உங்களுக்கு. இது ஒரு முதலீடு நாளைக்கு பின்னாடி பிற்காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை உங்களுக்கு தேடித்தரும். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற இந்த படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள். அது ஒரு பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அது உண்மையாக பொய்யா, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். சும்மா எந்தவித பரிசோதனையும் பண்ணி பார்க்காம இது தப்பு, இது பொய், இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. பரிசோதனை பண்ணி பாருங்கள். மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம், பரிசோதனை பள்ளிக்கூடம்னு வைங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பரிசோதனை பள்ளிக்கூடத்தை நிறுவுங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பரிசோதிக்கணும். நல்ல நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு பரிசோதனை செய்யணும். மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம், 2-3 பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுங்க. அதுக்காக ஆகிற செலவு அப்போ வந்து நிறைய பேர் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. சரின்னு படுறதெல்லாம் பரிசோதித்து பாருங்கள். அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துதா, உண்மை தான், அது இவர் சொல்கிற ஆலோசனை உண்மை தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ அதை பிடிச்சிக்க வேண்டியதுன்னு, கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுன்னு. அதில் என்ன கஷ்டம் வேண்டியிருக்கு? அதனால் எதையும் பரிசோதிக்காமலே இது தப்பு, தாய்மொழியில் கல்வி கேட்கணும்னு உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரங்களும் தாய்மொழியில் தான், முன்னேறிய நாடுகளானது தாய்மொழியில் தான் கல்வி கற்குது. ஆனால் நீ இங்கிலீஷில் படித்தாதான் நான் அவனாகன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. இங்கிலீஷ் தான் பெருசுன்னு நீ கத்திட்டு இருக்க. தாய்மொழியில் என்றைக்காவது கல்வி அந்த பரிசோதனை நீ என்றைக்காவது நடத்திருக்கியா? ஒரு பரிசோதனை பள்ளிக்கூடம் மாவட்டந்தோறும் உருவாக்குங்க. அங்கே வந்து தாய்மொழியில் கல்வி கற்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தாய்மொழியில் கல்வி கற்க ஏற்பாடு செய்யுங்க. அதில் ஏற்படுகிற முன்னேற்றங்களை கவனிங்க. இந்த மாதிரி நான் எதாக இருந்தாலும் சரி, எதையும் பரிசோதனை பண்ணாமலேயே நீங்களாக ஒருதலைபட்சமாக இதுதான் சரின்ட்டு நீங்கள் போகாதீங்க, முடிவெடுக்காதீங்க, தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க. ஆராய்ந்து அனுபவங்களின் மூலமாக அனுபவங்களை ஆராய்ந்து அதில் கிடைக்கிற முடிவுகளை வச்சு ஒரு முடிவெடுங்க. எதுவுமே சும்மா வந்து பரிசோதனை பண்ணாமலே வந்து நீங்கள் வந்து எதையுமே அப்படியே கடந்து போகிறது. இதுதான் நீ ஏதோ வந்து எதுவுமே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி அப்படி பரிசோதனை பண்ணி பார்க்காமலே இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பரிசோதித்து பாருங்கள். நான் ஒரு நடைமுறை சொல்கிறேன்னா நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அந்த பரிசோதனை பள்ளிக்கூடங்கள் மாவட்டத்தோறும் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, அது பரிசோதனை கல்லூரினே பேர் வைங்க. நல்ல நல்ல நடைமுறைகளை சிலர் மாற்று ஆலோசனைகளை அங்கே நடைமுறைப்படுத்துங்க. அதில் ஏற்படுகிற முன்னேற்றங்களை கவனித்து எது சரின்னா அதற்கப்புறமாக முடிவு செய்யுங்கள். அதற்கப்புறமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது சரி தான் அல்லது நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு எதையாவது சொல்லுங்கள். அப்போ வேணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனால் நாங்கள் சொல்கிற சரியாக தப்பான்னு பரிசோதனை பண்ணாமலே ஒரு முடிவுக்கு வராதீங்க.